ஹாய் ஹலோ மக்களே, நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட கியா கரண்ட்ஸ் இருக்கு. அதோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம வண்டியோட வந்து அவுட்லுக்கை பார்த்துடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால பெருசாகவே ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டியோட வந்து டயர் ப்ரொஃபைலை பார்க்கலாம். டயர் பார்த்தீங்கன்னா R16 தந்திருக்காங்க. 205/65 அந்த மாதிரி ப்ரொஃபைல தந்திருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 4 டயருமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்கில் தான் தர்றாங்க. இந்த விண்டோவோட கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரோமில் ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிப் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்டர் கிளாஸ் வரைய போய் கனெக்ட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூஃப் ஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸுமே வந்து உங்களுக்கு வண்டியோட கலர்லேயே அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 195 mm தந்திருக்காங்க. இது ஒரு போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இப்போ நம்ம ரியர் சைடு பார்த்தோம்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் பின் ஆண்டனா ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஹை மவுண்டட் பிரேக்கிங் லேம்ப் ஒன்று வருது. பின்னாடி வந்து வைப்பரும் கொடுத்துருக்காங்க. கியாவோட லோகோவை சென்டரில் நல்லா போல்டாகவே கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து உங்களுக்கு டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கனெக்டட் டெயில் லேம்பாகவே கொடுத்துருக்காங்க. கரண்ட்ஸோட பேஜிங் பார்த்தீங்கன்னா காரோட லெஃப்ட் சைட்லையும் IMTயோட பேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லையும் இருக்குது. ரியர் சைடுக்கான சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க்கு டீசலோட லெட் இங்கேயும் ஆட் ப்ளூவோட இதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டியோட என்ஜினை பற்றி பார்க்கலாம். பேனட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் டீசல் என்ஜினில் IMTயில் தந்திருக்காங்க. இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியரை பற்றி பார்க்கலாம் வாங்க. முன்னாடி டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்குள்ள வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கப் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஹசர்ட் லைட்டுக்கான சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்லாம் அதுக்கு கீழே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வரை கனெக்ட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏசிக்கான சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஃபெதர் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வந்து ஃபேனுக்கான ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க. இது வந்து டெம்பரேச்சருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் வரல. இங்கே வந்து சின்னதாக 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மூவபிள் கிடையாது. நீங்கள் ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டில்ட் மட்டும் தான் பண்ண முடியும். டெலஸ்கோபிக் கிடையாது. நீங்கள் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, மோட் பட்டன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. என்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் வந்து இங்கே கீழே இந்த இடத்துல ரைட் சைடில் வருது. இப்போ டிரைவர் சைடு டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, லாக் அன்லாக்குக்கான சுவிட்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோக்கான பவர் விண்டோக்கான எல்லா சுவிட்சஸுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு IMT வெஹிக்கிள், அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு இதில் வராது. இப்போ ரியர் சைடு வந்து நம்ம அண்டர் தி சப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நல்லாவே உங்களுக்கு வந்து 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுது. சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே தை சப்போர்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சென்டர் ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பெருசாக ஸ்பேஸ் கிடைக்குது. லெக் ரூம் நல்லாவே கிடைக்குது. கம்ஃபர்ட்டாக இருக்குது பின்ன சென்டர் சீட் பார்த்தீங்கன்னா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பேர் போகிறதா இருந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது 2 பேருக்கான ஹெட் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரியர் சைடு பார்த்தீங்கன்னா ரியர் சைடுக்கான ஏசியோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையான அளவுக்கு ஃபேன் ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைப் சி போர்ட்ஸ் வந்து 2 தந்திருக்காங்க. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேலே ஏசிக்கான வென்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நம்ம வந்து தேர்ட் ரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். நம்ம தேர்ட் ரோ போகிறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டச்லேயே வந்து இது ஓப்பன் ஆயிடுது. ஈஸியாகவே நம்மளால கம்ஃபர்ட்டாக ஏறி போக முடியுது. தேர்ட் ரோ அப்படின்னு பார்த்தாலுமே வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. அதாவது மற்ற எல்லா வண்டிகளோட கம்பேர் பண்ண போகும்போது தேர்ட் ரோ வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. உங்களுக்கு தேர்ட் ரோக்குமே வந்து உங்களுக்கு ஏசிக்கான வென்ட்ஸ் வந்து 2 இது தந்திருக்காங்க. அதனால நமக்கு தேவையான போது இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் ரோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சிக்கான போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேயும் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது.
டைப் சிக்கானது. இப்போ தேர்ட் ரோலையும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கியா கரண்ட்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரோ ஆகட்டும் தேர்ட் ரோ ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேர்ட் ரோவில் இருந்தாலுமே இதை வந்து நம்ம ஒன் டச்சில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆகி வெளியில் வர முடியும். இப்போ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 216 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓரளவு போதுமான பூட் ஸ்பேஸ் இருக்குது. தேவைன்னா இந்த தேர்ட் ரோவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அதனால் அது மூலமாகவும் நம்ம வந்து லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைட் ஒன்று தந்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இது வந்து ஒரு IMT கியர் பாக்ஸ் அப்படிங்கிறனால கிளச் இருக்காது. ஸோ வந்து நம்ம கிளச் இல்லாமலே நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த கியர் பாக்ஸை பொறுத்தவரையில் வந்து இது வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு. மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸு இதோட ஏசியோட கூலிங் எல்லாமே நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாலுமே சஸ்பென்ஷனுமே நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் ஓட்டுற ஃபீல் இருக்கும் இந்த IMTயை பொறுத்தவரை. அதுதான் இது இந்த IMT வாங்குறவங்க நிறைய பேர் வந்து இந்த மேனுவல் ஓட்டணும்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இது வந்து கிளச் இல்லாதனால ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் ஓட்டின ஃபீலும் இருக்கும், நல்லாயிருக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க போகும்போது இப்போ வந்து அப்பர் கியரில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதான் ஒரு இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் கியரை கம்மி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட அதுக்கு வந்து வார்னிங் கொடுக்குது. இப்போ நம்ம ஸ்டியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஸ்டியரிங் நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வந்து வெயிட் வந்து கொஞ்சம் ஆட் ஆன் ஆகுது. நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பாடி ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி ரோல் தெரிய தான் செய்யுது. இப்போ நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேலே என்ன கியரில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் வந்து கியர் என்ன கியரில் போகணும் அப்படிங்கிறத வந்து லோ பண்ணணும்னு காமிக்குது. இல்லை ஹை பண்ணணும்னா உங்களுக்கு எல்லாமே இதில் இன்டிமேஷன் வந்துடுது. ஓவராலாக பார்த்தோம்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 சீட்டரில் இந்த வண்டி வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா பெருசாக லென்த்தியாக இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குது. அது போக நல்ல மைலேஜ் கிடைக்குது. ஓவராலாக இது இந்த பட்ஜெட்டுக்கு வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.